அன்பான குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான மந்திரம் நிறைந்த கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும். இயற்கையை மதிக்க வேண்டும், பேராசை வேண்டாம் என்பதை கற்றுத்தரும் கதை இது. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய தமிழ் கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வயல்கள் பசுமையாக இருந்தன. நெல் வயல்கள் காற்றில் ஆடியது. மரங்கள் பழங்களால் நிறைந்திருந்தன. ஆற்றில் தண்ணீர் தெளிவாக ஓடியது. பறவைகள் இனிமையாக கீச்சென்றன. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே வயலுக்கு சென்று வேலை செய்தான். ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் மனதில் பேராசை இருந்தது. அவனுக்கிருந்த நிலம் நல்ல விளைச்சலை கொடுத்தது. ஆனால் அவன் இதனால் திருப்தி அடையவில்லை. இன்னும் அதிகம் என்று நினைத்தான். அவன் ஆற்றிலிருந்து அதிகமாக தண்ணீர் எடுத்து வயலுக்கு விட்டான். தேவையில்லாமல் கூட தண்ணீரை வீணாக ஓடவிட்டான். மழை பெய்தாலும் கூட அவன் மேலும் தண்ணீர் சேகரித்தான். மற்ற விவசாயிகளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டாலும் அவன் தன் வயலுக்கே முதலில் தண்ணீர் திருப்பிவிட்டான். குழந்தைகளே, தண்ணீர் என்பது ஒரு பொக்கிஷம். அதை நாம் சேமிக்க வேண்டும். ஆனால் அந்த விவசாயி இதை உணரவில்லை. அந்த கிராமத்தை காக்கும் ஒரு மந்திர சக்தி இருந்தது. அது மழை தேவதை. மேகங்களின் மேல் வாழ்ந்தாள். அவள் கருணையுடன் பூமியை பார்த்தாள். எங்கு தண்ணீர் தேவைப்படுகிறதோ அங்கே மழையை அனுப்பினாள். ஒரு நாள் அவள் கீழே பார்த்தாள். ஆற்றில் தண்ணீர் குறைந்து கொண்டிருந்தது. சிறிய மீன்கள் தண்ணீர் இல்லாமல் துன்பப்பட்டன. மரங்கள் சோர்ந்து போனது. மண் காய்ந்து வர ஆரம்பித்தது. அவள் கவனித்தாள், இந்த மாற்றத்திற்கு காரணம் அந்த பேராசை கொண்ட விவசாயி என்பதை. அவள் உடனே கோபப்படவில்லை. ஏனெனில் இயற்கை எப்போதும் முதலில் பொறுமையாக காத்திருக்கிறது. ஒருவேளை மனிதன் தன் தவறை உணர்ந்து விடுவானோ என்று நினைத்தாள். ஆனால் நாட்கள் சென்றன. விவசாயி இன்னும் அதிக தண்ணீர் வீணாக்கினான். அவன் வயல் மட்டும் பசுமையாக இருந்தது. மற்ற வயல்கள் காய்ந்தன. இறுதியில் மழை தேவதை ஒரு முடிவெடுத்தாள். ஒரு காலை மேகங்கள் வானில் இருந்தாலும் மழை பெய்யவில்லை. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம். மழை இல்லாமல் நிலம் காய்ந்தது. ஆறு வறண்டு போகத் தொடங்கியது. பறவைகள் தூரம் பறந்தன. கால்நடைகள் தண்ணீர் தேடி அலைந்தன. விவசாயியின் வயலும் மெதுவாக காய ஆரம்பித்தது. அவன் சேமித்த தண்ணீர் குறைந்தது. மண் பிளந்தது. நெல் செடிகள் மஞ்சள் நிறமாக மாறின. அப்போதுதான் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். நான் எங்கே தவறு செய்தேன் என்று அவன் மனதில் கேள்வி எழுந்தது. குழந்தைகளே, சில நேரங்களில் நாம் தவறு செய்த பிறகே உணர்கிறோம். ஒரு இரவு அவன் கனவில் ஒரு ஒளி தோன்றியது. மென்மையான வெள்ளை ஒளி. அந்த ஒளியில் மழை தேவதை தோன்றினாள். அவள் முகத்தில் கோபமில்லை, ஆனால் சோகம் இருந்தது. அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் கண்கள் அவனுக்கு எல்லாம் சொல்லிவிட்டது போல இருந்தது. வறண்ட ஆறு, சோகமான மரங்கள், தண்ணீர் தேடும் மிருகங்கள், இவை அனைத்தையும் அவன் கனவில் பார்த்தான். அடுத்த நாள் காலையில் அவன் மனம் கனமாக இருந்தது. அவன் உணர்ந்தான், இயற்கையை நான் மதிக்கவில்லை என்று. அவன் ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தான். இந்த பயணம் தண்ணீரை தேடுவதற்கானது அல்ல, மன்னிப்பை தேடுவதற்கானது. அவன் கிராமத்தில் உள்ள பழைய கிணறுகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். மழைநீர் சேகரிக்க குழிகள் தோண்டினான். மற்ற விவசாயிகளுடன் சேர்ந்து ஆற்றை ஆழமாக சுத்தம் செய்தான். அவன் தினமும் மரக்கன்றுகள் நட்டான். தண்ணீரை வீணாக்காமல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினான். மெதுவாக கிராம மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஏனெனில் அவன் மாறிவிட்டான். அவன் தன் வயலை மட்டுமல்ல, முழு கிராமத்தையும் காப்பாற்ற முயன்றான். குழந்தைகளே, மாற்றம் எப்போதும் சாத்தியம். நம்மால் உணர்ந்தால் போதும். ஒரு மாலை வானம் திடீரென கருமை நிறமாய் மாறியது. காற்று மெதுவாக வீசியது. மேகங்கள் ஒன்று கூடியது. மழை தேவதை மீண்டும் வானில் தோன்றினாள். இந்த முறை அவள் முகத்தில் புன்னகை இருந்தது. அவள் பூமியை பார்த்தாள். மரங்கள் புதிதாக நட்டிருந்தன. கிணறுகள் சுத்தமாக இருந்தன. மக்கள் தண்ணீரை சேமித்து வைத்திருந்தனர். அவள் மகிழ்ந்தாள். சில நொடிகளில் முதல் மழை துளி விழுந்தது. பின் இன்னொரு துளி, இன்னும் பல. வானம் முழுவதும் மழை பெய்ய ஆரம்பித்தது. கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் மழையில் நின்றனர். வயல்கள் மீண்டும் பசுமையாக ஆனது. ஆறு மீண்டும் ஓடத் தொடங்கியது. பறவைகள் திரும்பி வந்தன. விவசாயி வானத்தை நோக்கி நன்றி கூறினான். இந்த முறை அவன் மனதில் பேராசை இல்லை, நன்றி உணர்வு மட்டுமே இருந்தது. அவன் கற்றுக்கொண்டான், இயற்கை நமக்கு எல்லாம் தருகிறது.
ஆனால் நாம் அதை மதிக்க வேண்டும். தண்ணீர் ஒரு பொக்கிஷம். பேராசை நம்மை மட்டுமல்ல, உலகத்தையும் பாதிக்கும். அதன் பிறகு அந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் உருவானது. மழை பெய்யும் போது மக்கள் மழைநீர் சேகரித்தார்கள். தண்ணீரை வீணாக்கவில்லை. குழந்தைகளுக்கும் தண்ணீரின் முக்கியத்துவம் கற்றுக் கொடுத்தார்கள். மழை தேவதை வானில் இருந்து பார்த்தாள். அவள் மனம் அமைதியாக இருந்தது. அன்பான குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்கிறோம்? இயற்கையை மதிக்க வேண்டும், தண்ணீரை சேமிக்க வேண்டும், பேராசை வேண்டாம். பூமி நம்முடைய வீடு, அதை காப்பது நம்முடைய பொறுப்பு. நீங்கள் வீட்டில் தண்ணீர் திறந்துவிட்டால் உடனே மூடுங்கள். மழைநீர் சேகரிக்க உதவுங்கள். மரக்கன்றுகள் நட்டால் பூமி மகிழும். நாம் சிறியவர்களாக இருந்தாலும் நல்ல செயல்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போது வானத்தில் மேகங்களை பார்த்தால் அந்த மழை தேவதை புன்னகையுடன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாளோ என்று நினைக்கலாம். இதுதான் மழை தேவதை மற்றும் பேராசை விவசாயி கதையின் முடிவு. நன்றி குழந்தைகளே. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம்.